வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் vlogல இன்றைக்கி 103வது நாளுங்க. 104வது நாள் இன்றைக்கி. 103வது நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு நான் அந்த சோம்நாத் டெம்பிளில் இருந்தேன்ல, அங்கே வந்து சும்மா ஒரு 4-5 வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழர் ஒருத்தரை மீட் பண்ணேங்க. அங்கேயே நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா ஒரு தமிழர் வந்திருந்தார். தமிழர்னால் எப்படின்னா, இங்கே குஜராத்திலே பிறந்து குஜராத்திலே வளர்ந்து இங்கே அப்படியே டெம்ப்ரவரியாக வந்து ஹோட்டல் ஒர்க் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒருத்தர். அவரை நான் மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவர் கூடயே சாப்பிட்டோம். இந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு காரு இது இருக்கும்ல, க்ளீன் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு ஷோரூம் வந்திருந்தேன். வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானாக சொன்னேன், ஆமாண்ணா என்கிட்ட டென்ட் இருக்குது, நான் இங்கேயே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டேன். சுவிட்ச் போர்டெல்லாம் நான் புதுசாக சுவிட்ச் போர்டு ஒன்று வாங்கினேங்க. உள்ளே இப்போ வெளியில் கனெக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே அப்படியே நம்ம வயர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் போர்டு வாங்கினேன். கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா பவர் பேங்க் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் வெளியே சுவிட்ச் போர்டு எங்கேயா இருந்துச்சுன்னா அது குத்திட்டு இது வயர் உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். ஸோ அது வாங்கிட்டு இவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஷோரூம்கிட்ட கேட்டேன். இப்போ நீங்கள் இங்கேயே தங்கிவோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஷோரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம டென்ட்டையும் போட்டுருங்க, அதையும் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னா, நேராக இங்கே தான் போர்பந்தர் தான் போகிறோம். ஆனால் போர்பந்தர் இங்கேருந்து 163 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போகலான்னு சொல்லிவிட்டு மாதவ்பூர்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ அது ஒட்டகத்துக்கு மேலே ஏதோ இது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த என்ன சொல்கிறது, ஒரு வீடு மாதிரி சம்திங் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். அது போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்தேன். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு உட்காந்தேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அங்கே தான் போகிறோம்.